பங்கேற்று நமக்கு கண்டன உரை நிகழ்த்த இருக்கிறார். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை, உங்கள் தெருவில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை பேரையுமே இந்த அநியாயத்தை பற்றி வெளியிடுவது, ஒரு நியாயமான தொழிற்சங்கத்தை வைக்கக்கூடாது என்று சொல்வது, சாம்சங் என்ற பேர் வந்தால் என்ன, அந்த பேரை வச்சுட்டு நாங்கள்லாம் சாமானம் வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட, ஆனால் அந்த பேரை வச்சு தொழிற்சங்கம் வைக்கக்கூடாது. அது எப்படி இருக்குது? இந்தியாவில் இதை வாங்குறவங்க முழுக்க அவங்க வீட்டுக்கு சாம்சங்கை கொண்டு போகலாம் அந்த பேரோட, ஆனால் தொழிற்சங்கம் பேர் வரக்கூடாது, தொழிலாளிகிட்ட அது வரக்கூடாது. என்ன அர்த்தம்? அதுவே ஒரு கேவலமான ஒரு நிர்வாகம், நவீன நிர்வாகம் அல்ல. என்னதான் நவீனமாக இருந்தாலும் அதனுடைய சிந்தனைகள் கேவலமாக இருக்கிறது. தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக தெரிவிக்க வேண்டும். இப்படி போராடக்கூடிய தொழிலாளர்கள் பற்றியிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது நிற்பதின் மூலமாக உங்களுக்கு வாக்களித்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை என்பதை இங்கே நான் காட்ட விரும்புகின்றேன். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆதரித்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு வீடு வீடாக சென்று இதை விளக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு இங்கே மறியல் செய்யக்கூடிய தோழர்களை உளமாற வாழ்த்தி அனுப்புகின்றேன். நன்றி, வணக்கம். மறியல் போர், மறியல் போர், மறியல் போர், சிஐடியின் மறியல் போர், சிஐடியின் மறியல் போர், நியாயம் கேட்டு மறியல் போர், நியாயம் கேட்டு மறியல் போர்.